எதிர்பார்ப்பை அதிகரித்த விஜய் சங்கீதா சந்திப்பு. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே நடிகர் விஜய் குறித்த சர்ச்சைகள் பெரும் பேசுபொருளாகி மாறி வருகிறது. ஜனநாயகன் படம் வெளியாகாதது ரசிகர்களுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தினாலும் அவரது அரசியல் நடவடிக்கைகள் என்பது விஜய் திட்டமிட்டது போல அடுத்தடுத்து செயல்படுத்தி வருகிறார். இப்படிப்பட்ட சூழலில் திடீரென சங்கீதா விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்தார். ஏப்ரல் 20 இந்த மனுவானது செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவிருக்கிறது. ஏப்ரல் 23 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது. சங்கீதா சுமத்திய குற்றச்சாட்டுகள் எல்லாம் விஜயின் இமேஜை சுக்குநூறாக உடைக்கும்படியாக அமைந்துவிட்டது. இதனால் விஜய் ரசிகர்கள் ரொம்பவே அப்செட் ஆகினார்கள். அதே சமயம் விஜயும் சங்கீதாவும் மீண்டும் சேர வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானோரின் எண்ணமாக இருக்கிறது. ஆனால் மீண்டும் விஜயுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற பேச்சையே தன்னிடம் எடுக்கக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக சங்கீதா இருப்பதாகவும் விஜயோ ஜீவனாம்சம் கொடுப்பதில் விருப்பமில்லாமல் இருக்கிறார்கள் என்றும் மாறுபட்ட தகவல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் இருவரும் சந்தித்துக் கொள்ள வாய்ப்பிருப்பதாக சில தகவல்கள் வருகின்றன. நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளருமான விஷால் நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டிய பிறகுதான் திருமணம் செய்து கொள்வேன் என அறிவித்து இருந்தார். இதையடுத்து நடிகர் சங்க கட்டிடம் கட்டும் பணி வேகம் எடுத்த நிலையில் சாய் தன்ஷிகாவை காதலித்து வருவதாகவும் விரைவில் திருமணம் நடக்கும் எனவும் கூறியிருந்தார். ஏற்கனவே ஒரு பேட்டியில் நடிகர் சங்கம் கட்டிடம் திறக்கப்பட்ட அடுத்த முகூர்த்தத்திலேயே என்னுடைய திருமணம் இருக்கும், இதற்காக பொருளாளர் கார்த்தியிடம் நடிகர் சங்க திருமண மண்டபத்தை புக் செய்து விட்டேன், இந்த மண்டபம் பத்துமா என கார்த்தி கேட்டார். எது எப்படி இருந்தாலும் நடிகர் சங்க கட்டிடத்தில் தான் என்னுடைய திருமணம் நடக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன், அது மட்டும் தான் என் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது என நடிகர் விஷால் அந்த பேட்டியில் பேசியுள்ளார். இந்த விழாவில் பல பிரபலங்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதில் விஜய் முக்கியமாக கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல விஜய் மகன் சஞ்சய் மற்றும் சங்கீதா கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சஞ்சய் தற்பொழுது தயாரிப்பாளர் சங்கத்திலும் இருந்து வருகிறார். இயக்குநராகவும் இருப்பதால் இந்த திருமணத்திற்கு அழைப்பு கொடுக்க அதிக வாய்ப்புள்ளது. விஜய் குடும்பத்தினுடன் விஷால் நல்ல நட்பில் இருப்பதால் எல்லோரும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கலாம். இதில் விஜயும் சங்கீதாவும் நேரில் சந்தித்துக் கொண்டால் பெரும் பரபரப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. விஷால் மற்றும் தன்ஷிகாவிற்கு கடந்த ஆகஸ்ட் 29 நிச்சயதார்த்தம் நடந்தது. விரைவில் திருமணம் குறித்தான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விஷால் தற்பொழுது தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். சமீபத்தில் அவர் செய்த உடற்பயிற்சி வீடியோவை சாய் தன்ஷிகா பகிர்ந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து விஷாலே தான் செய்யும் உடற்பயிற்சி புகைப்படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்.